Okay, we'll continue. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother, and the king of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. When fatigued with wandering about and famished for want of food, he has suddenly set before them a delicious banquet, and then just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. Then, to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. Okay, so இப்போ என்ன சொல்றாங்கன்னா, when Prospero left them, Prospero வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. he called his spirit Ariel, அவங்கள வந்து ஏரியல் ஸ்பிரிட்டை கூப்பிடுறாரு. he quickly appeared before them, உடனே வந்து அவங்க தோன்றுறாங்க அவருக்கு முன்னாடி. eager to relate what he had done with Prospero's brother, ப்ராஸ்பரோட பிரதர்கிட்ட என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும் ப்ராஸ்பரோக்கும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏரியல் வந்து அவங்கள வந்து he left almost out of their senses, அவங்கள வந்து ரொம்ப பயமுறுத்தி ஒரு மாதிரி அவங்கள வந்து பயமுறுத்தி அவங்கள ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டாங்க. when fatigued with wandering about, அப்படியே உலகிட்டே அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் they famished for want of food, அப்படியே வந்து சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. he was suddenly set before them a delicious banquet. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. just they are going to eat, he appeared visible before them in the shape of harpy. அது அவங்க சாப்பிட போறப்ப டக்குன்னு ஒரு ஹார்பினா இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி தோன்றுது. ஒரு ஏஷியன் மான்ஸ்டர் வித் விங்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர்னா ஒரு பெரிய பூதம் மாதிரி தோன்றுது அவங்களுக்கு முன்னாடி. அதோடைய விங்ஸ் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃபீஸ்ட் உடனே வேனிஷ் ஆயிடுது. அந்த விருந்து எல்லாமே வந்து காணாம போயிடுது. So then to the utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of the cruelty in driving Prospero and his from his dukedom. So என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டாட்டர் எப்படி வந்து ஒரு ஹார்பினா ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க ப்ராஸ்பரோவை, அவரை கொடுமைப்படுத்தி அவங்களுடைய சின்ன குழந்தையோட அவங்கள வந்து கடல்ல வந்து இறக்குறதுக்காக விட்டுட்டீங்க இல்லையா. ஸோ அதுக்காக அந்த பாவத்துக்காக தான் நீங்க இப்போ இந்த கஷ்டங்கள்லாம் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஹார்பி வந்து சொல்றாங்க. ஹார்பி மூலியமா அந்த ஏரியல் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ த ஃபால்ஸ் பிரதர் repented the injustice they had done to Prospero. ஸோ இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டோனியோ அவங்களுடைய ஃபால்ஸ் பிரதரும் வந்து ரிப்பெண்டட்னா மனம் திருந்துறாங்க. சரியா, திருந்திட்டு அவங்களோட இன்ஜஸ்டிஸ்னா அவங்களுடைய அநியாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ராஸ்பரோவுக்கு, அதெல்லாம் நினைச்சு வருந்துறாங்க. ஓகே, மனம் வருந்துறாங்க. தென் bring him here, Ariel said Prospero. சரி, அவங்களையும் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ சொல்றாரு. Ariel soon returned with the king Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books and ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஏரியல் வந்து சூன் வந்து கிங் ஆண்டோனியோ ஓல்டு கான்சல் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. திஸ் கான்சலோ வாஸ் தி சேம். இந்த கான்சலோ யார் அப்படின்னா, ப்ராஸ்பரோக்கு வந்து அவருடைய புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா அந்த படகுல, அவரு. when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea, இவங்க வந்து இப்படியே வந்து விட்டு அந்த கடல்ல வந்து உயிர் விளக்கணும்னு நினைக்கிறதுக்காக ஒரு போட்ல ஏத்துனாங்க. ஸோ அந்த போட்ல வந்து இவங்களுக்கே தெரியாம நிறைய இவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சவர் தான் அந்த கான்சாலோ அப்படின்னு சொல்றாங்க. grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் காமிக்கிறாங்க.
ஸோ இவங்களுக்கு யாருக்குமே அடையாளம் தெரியவே இல்லை, யாரும் ப்ராஸ்பரோவை. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. கான்சலோவுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, குட் கான்சலோ அப்படின்னு சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய உயிரையை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிரதரை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த காயமடைந்த அந்த ப்ராஸ்பரோவை எல்லாரும் கண்டறிகிறாங்க. அப்புறம் ஆண்டோனியோ வித் டியர்ஸ் and sad words of sorrow and true repentance implored his brother's forgiveness, and Prospero forgave them. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. And opening a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. Antonio, with tears and sad words of sorrow and true repentance, implored his brothers' forgiveness, and Prospero forgave them. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. And opening a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. ஆண்டோனியோ வந்து ஒரே அப்படி கண்ணீரோட என்ன சொல்றேன்னா, சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ, ரொம்ப சோகமான வார்த்தைகளோடைய, ரொம்ப துக்கத்தோட, ட்ரூ ரிப்பெண்டன்ஸ், உண்மையான மன்னிப்பு கேட்குறான். இம்ப்ளோர்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ், எப்படியாவது மன்னிப்பு வழங்குங்கன்னு சொல்லி அவங்களுடைய பிரதர் கேட்குறாங்க. யாருன்னா ப்ராஸ்பரோவும் மன்னிச்சிடுறாங்க. ஃபர்கேவ் தெம்னா என்னதை மன்னித்து விடுறாரு. அப்போ வந்து என்கேஜிங் டு ரீஸ்டோர் ஹிஸ் டியூக்டம், அப்புறம் வந்து இந்த டியூக்டமா அவருக்கு திருப்பி கொடுத்துடணும், அவருடைய அரசவை வந்து திருப்பி கொடுத்துடணுங்கிறாங்க. He said to the king of Naples, I have a gift in store for you too. உனக்காகவும் ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் நேபிள்ஸ் அவர் சொல்றாரு. அது என்னன்னா, I have a gift in store for you and opening a door, ஒரு டோரை ஓப்பன் பண்றாரு. அங்க யாரை காமிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சன் ஃபெர்டினாண்டையும். அவங்க வந்து யாரோட விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா, செஸ் விளையாடுறாங்க. யார் கூடனா, மிராண்டா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை காமிக்கிறாரு, அந்த காட்சியை பார்க்குறாங்க. நத்திங் குட் எக்ஸீட் த ஜாய் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் அட் அ அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங், for they each thought the others drowned in the storm. ஸோ எதுவுமே வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைய வச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கூட எக்ஸீட் த ஜாய் ஆஃப் ஃபாதர், ஒரு அப்பாவுடைய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மகனுடைய மகிழ்ச்சிக்கும் ஒரு அளவே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, தட் இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங், ஒரு எதிர்பாராத மீட்டிங் இது. ஸோ அவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு ஒருவர் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க தந்தை வந்து மகன் இறந்துட்டான்னு நினைச்சிருக்காரு, மகன் வந்து தந்தை இறந்துட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இல்லை, அதெல்லாம் போய் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த புயல்லாம் நினைச்சாங்க. ஆனால் ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. So the king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of young Miranda as his son had been. Who is this maid? Said he. She is the daughter of his Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அஸ்டானிஷ்ட் அப்படின்னா ஆச்சரியப்படுறாரு அந்த அழகில், சரியா, பியூட்டினா அழகு, அண்ட் எக்ஸலண்ட் கிரேசஸ் ஆஃப் யங் மிராண்டா. யங் மிராண்டாவை பார்த்தோன்னா அவருடைய அழகு, அந்த அளவுக்கு அந்த நளினம் எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. as in son had been. who is this maid? இந்த மெய்டு யார், அந்த பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஃபெர்டினாண்ட் சொல்கிறாரு, ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ, இந்த ப்ராஸ்பரோடைய டாட்டர் தான் அவங்க. who is the famous Duke of Milan, Duke of Milan-உடைய ஃபேமஸ் கிங் இவர் தான். ஸோ இவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கேன். who's renowned அப்படின்னா அவர் ரொம்ப ஃபேமஸ், அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். I had heard so much, அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் never saw him till now, இன்னும் அவரை பற்றி நான் பார்த்தது இல்லை. ஸோ நான் இப்படி ஒரு புது வாழ்க்கை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி, அவருடைய புண்ணியம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்ட் வந்து சொல்கிறான். ஓகே, no more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they so happily had ended. And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. No more that, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ சொல்றாரு. let us not remember our troubles past, கடந்து போன விஷயங்கள் நினைச்சு, கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. they are so happily ended, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராஸ்பரோ embraced his brother, அவருடைய பிரதர் அப்படியே அணைச்சிக்கிறாரு. அண்ட் அகெயின் assured him of his forgiveness, கவலைப்படாத, நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. forgiveness அப்படின்னா மன்னிப்பு வழங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் Prospero now told them that their ship was safe in the harbor, and the sailors all on board her, and that he and his daughter would accompany them home the next morning.
ப்ராஸ்பர் என்ன சொல்றாருன்னா இப்போ எல்லாத்திட்டையும் சொல்றாரு ஷிப் வந்து சேஃபா ஹார்பர்ல இருக்கு, துறைமுகத்துல இருக்கு அப்படிங்கிறாரு. செயிலர்ஸ் எல்லாம் வந்து அங்க பத்திரமா இருக்காங்க, எல்லாருமே பத்திரமா இருக்காங்க. காலையில நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நாள் மார்னிங் நம்ம எல்லாரும், நானும் என்னுடைய மகளும் சேர்ந்து உங்க கூட வந்து கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் த ஐலாண்ட், he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. அவங்களுக்கு அந்த ஐலாண்டை விட்டு, அந்த தீவு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஏரியல் வந்து விடுதலை அளிச்சிடுறாரு. ஸோ இனிமேல் நீ வந்து இங்க வந்து நீ சர்வீஸ் பண்ண தேவையில்லை, உன்னோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு, இனிமேல் வந்து நீ உன்னுடைய சுதந்திரமா நீ வந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து அந்த லைவ்லி ஸ்பிரிட்டுக்கு கொடுத்துட்டு அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, see about the author. William Shakespeare, அவருடைய லைஃப் ஸ்பேன் பாருங்க, 1564 1616. He was born in Stratford upon Avon, இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. ஸோ he was an English poet. அவர் வந்து ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு இங்கிலீஷ் poet. அவர் playwright and an actor. அவர் 37 plays எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ widely regarded as both the greatest writer in the English language and the world's preeminent dramatist. His surviving body of work includes 37 plays. அவருடைய plays 37 plays இருக்கு and 154 sonnets இருக்கு and 2 narrative poems இருக்கு அவர் எழுதினது. So the majority of which he penned between 1589 and 1613. இந்த வருஷத்துக்குள்ளார தான் இது எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்காரு. 37 plays, 154 sonnets and 2 narrative poems எழுதியிருக்காரு. He is also the father of English drama. Father of English drama னு இவரை சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய plays எல்லாமே அவ்வளோ சிறந்த பிளேஸா இருக்கும், சிறந்த நாடகங்கள் இயற்றியிருக்காரு, நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவர் அவ்வளோ ஃபேமஸான ட்ராமாட்டிஸ்ட். ஓகே, ஸோ இவருடைய இந்த போயம் இவருடைய இந்த சப்ளிமெண்டரி ரீடர் பார்த்தோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த லாஸ்ட் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர். தேங்க்யூ.